ஹலோ மக்களே, வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு மை சேனல் இண்டோலக்ஸ் லைஃப் ஸ்டைல். காலங்காத்தால் பால்கனியில் வந்து நின்று இந்த மாதிரி ஒரு குளு குளுன்னு கிளைமேட்டை பார்த்தா எவ்வளோ சூப்பராக இருக்கும். ஆனால் இப்போ மணி 11 மணிக்கே இந்த அளவுக்கு பனியாக இருக்குது. இன்னும் கொஞ்ச நேரம் வெளியே நின்னா கூட என் பாடி தாங்காது. அதனால நம்ம உள்ளே ஓடி போயிடலாம். இன்றைக்கி ஒரு அன்பாக்சிங் வீடியோலேருந்து தான் ஸ்டார்ட் பண்ணுறேன். ஆக்சுவலாக புது வீட்டுக்கு வந்தாச்சு. எங்களுக்கு ஃபர்ஸ்ட்டு அவசியமாக தேவைப்படுறது இந்த பெட் அண்ட் மேட்ரஸ் தான். பிகாஸ் இந்த ஊர் கிளைமேட்டுக்கு நாங்கள் தரையிலலாம் படுத்தோம்னா நெக்ஸ்ட் டே எங்களை ஃப்ரீஸ் ஆகி தான் பார்க்க முடியும். அதனால குழந்தைங்க வேறு இருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு பெட் அண்ட் மேட்ரஸ் வாங்கிடலான்னு வாங்கிட்டோம். இங்கே பக்கத்தில் ஐக்கியா இருக்குது, மற்ற ஸ்டோர்ஸ்லாம் இருக்குது. பட் எங்களுக்கு போகிறதுக்கு டைம் இல்லை. அதனால் வெப்சைட்லேயே ஆர்டர் போட்டாச்சு. பெட்டை ஃபிக்ஸ் பண்ணுறதுல ரீகனுக்கு பயங்கர இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. அண்ட் நிறைய ஹெல்ப் பண்ணான். அண்ட் நடுவில் கோச்சிக்கிட்டு வேற போயிட்டான், என்னை ஏன் ஸ்க்ரூ பண்ண விட மாட்டீங்க அப்படின்னு. அண்ட் இந்த குட்டி கிழவை ரொம்ப உஷாராக பார்த்துட்டு இருக்கணும். ஏன்னா வீட்டில் எந்த ஒரு குட்டி பொருள் இருந்தாலும் அதை எடுத்து உடனே வாயில் போட்டுப்பான். ஸோ ஸ்க்ரூவெல்லாம் எங்கே போட்டுக்க போகிறான்னு அவனை கொஞ்சம் கண்காணிச்சிட்டே இருந்தோம். எப்படி 2 பெட் வந்துச்சு? இங்கே கவர்மெண்ட் என்ன தான் குழந்தைங்களுக்கு தனி ரூம் கொடுக்கணும்னு சொல்லியிருந்தாலும் நாங்கள் குட்டி பசங்க கூட சேர்ந்துருந்தே பழகிட்டோம். அதனால் நாங்கள் என்ன பண்ணோன்னா டபுள் சைஸ் பெட்டை டபுளாக ஆர்டர் பண்ணிட்டோம் எங்களோட மாஸ்டர் பெட்ரூம்க்கு. ஸோ ஒரு பெட்டை ஃபிக்ஸ் பண்ணி முடிக்கிறதுக்கே ரொம்ப நேரம் ஆயிடுச்சு. ஸோ மத்தியானம் எல்லோரும் எஸ்கேப் ஆகிட்டோம். திரும்ப ஈவினிங் வந்து இன்னொரு பெட்டை ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு மேட்ரஸ் போடுறதுக்குள்ளே 2 பேரும் மேலே ஏறணும்னு ஏறிட்டாங்க. இவங்க 2 பேரையும் சமாளித்து 2 பெட் அண்ட் மேட்ரஸை ஃபிக்ஸ் பண்ணுறதுக்குள்ளே அப்பாடான்னு ஆயிடுச்சு. கடைசியில் ஒரு வழியாக பெட்ரூமை ரெடி பண்ணியாச்சு. வீட்டுக்கு வந்தோடனே ஃபஸ்ட்டு நான் ஒரு வேலை பண்ணணும்னு நினச்சிட்டு இருந்தேன். அதை தான் இன்றைக்கி ஈவினிங் பண்ணேன். ஆக்சுவலாக அக்கமடேஷனில் இருக்கும் போது 2.5 மாதம் ஒன்றுமே தெரியல. என்ன இருக்கோ நாங்கள் அதை சாப்பிட்டு அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு அப்படியே தான் இருந்தோம். ஆனால் கடைசி 1 வீக் வந்து எப்படா அந்த வீட்டுக்கு போவோம், எப்போ போய் இட்லி தோசை சாப்பிடுவோம் அப்படின்னு இட்லி தோசை மேலே இந்த அளவுக்கு கிரேவிங்ஸ் இருக்குமான்ற மாதிரி இருந்துச்சு. ஸோ இன்றைக்கி மாவு அரைச்சே ஆகணும் அப்படின்ட்டு எப்பயோ ஊற வச்சுட்டேன். இதில் வேறு ஒரு 3 மாதம் நடுவில் மாவரைக்காமல் கேப் வந்ததுனால எவ்வளோ மெஷர்மெண்ட்டுன்னு லைட்டாக கொஞ்சம் கன்ஃபியூஷன் இருந்துச்சு. அப்புறம் ஒரு 2 நிமிஷம் யோசிச்சதுக்கப்புறம் பழசெல்லாம் வந்துடுச்சு ஞாபகத்துக்கு. இல்லை இவனுங்க வேறு நடுவில் வந்து இதில் ஐஸ்கிரீம் மாதிரி வரும்ல, எப்போ வரும் எப்போ வரும்னு கேட்டுட்டு இருந்தானுங்க. டேய் நான் இப்போ தாண்டா அரிசியே போடுறேன் அப்படின்னு சொல்லி நீங்கள் கிளம்புங்கன்னு அமுச்சு விட்டாச்சு. இதே மாதிரி தான் இன்னொரு நாள் இங்கே எல்லாமே எலக்ட்ரிக் ஸ்டவ் தான். ஆனால் நான் பாட்டுட்டு என்னோடய லைட்டர் எங்கே வச்சேன்ட்டு தேடிகிட்டே இருந்தேன். அப்புறமா தான் எனக்கு ரியலைஸே ஆச்சு, ஐயோ நம்ம எங்கடா இங்கே லைட்டரை கொண்டு வந்தோம் அப்படின்ட்டு. ஸோ இது மாதிரி இந்த கிச்சனில் பரபரப்பாக எல்லாத்தையும் செட் பண்ணிட்டேன். ஆனால் இப்போ வந்து எதனா ஒரு பொருள் எடுக்கணுன்னா எங்கடா வச்சோம் அப்படின்ட்டு ஞாபகம் வரல. ஸோ இது மாதிரி தான் இருக்கும்னு நினைக்கிறேன் கொஞ்ச நாளைக்கு. இந்த கிரைண்டரில் மாவு அரைக்கிறது எனக்கு ரொம்ப ஈஸி. இதில் அரிசி, உளுந்து எது போட்டு போனாலும் அப்பப்போ வந்து வாட்ரு மட்டும்தான் செக் பண்ணிட்டு போவேன். மற்றபடி எதுவும் அரிசியெல்லாம் சரி பண்ணி விடணும் அந்த மாதிரி எதுவும் இல்லை. அண்ட் டில்ட் மெத்தடுன்றதுனால மாவு எடுக்கிறதுமே ரொம்ப ஈஸியாக இருக்கும். அண்ட் இது வாஷ் பண்ணி வைக்கிறதுமே ரொம்ப ஈஸி தான். நான் ஒரு 7-8 வருஷமாக இதே கிரைண்டர் தான் யூஸ் பண்ணுறேன். எனக்கு பர்சனலாக மற்ற கிரைண்டர் மாடல்ஸை விட இந்த டில்ட் மெத்தட் தான் ரொம்ப ஈஸியாகவும் கம்ஃபர்டபுளாகவும் இருக்கா மாதிரி இருக்குது. நார்மலாக நான் பெங்களூர் கிளைமேட்டில் மாவரைச்சி வச்சேன்னாலே அது ஃபெர்மெண்ட் ஆகி வர்றதுக்கு லேட் ஆகும். இந்த ஊர் கிளைமேட்டுக்கு என்னோடய மாவு என்ன ஆக போகுதுன்னே தெரியல. ஸோ நான் வந்து இந்த ஓடிஜியில் லைட்டை மட்டும் ஆன் பண்ணிவிட்டு இந்த மாவை தூக்கி உள்ளே வச்சிட போகிறேன். ஸோ இது வந்து கொஞ்சம் வார்மாக இருந்துச்சுன்னா மாவு ஃபெர்மெண்டேஷன் ஆகி வர்றதுக்கு கொஞ்சம் ஹெல்ப்பாக இருக்கும். ஸோ இதுதான் என்னோடய ஓடிஜி லைட் ஃபெர்மெண்டேஷன் மெத்தட். எனக்கு இன்றைக்கி ஆன்லைனில் இங்கிலீஷ் கிளாஸ் இருக்குன்றதே மறந்தாச்சு. அப்புறம் மெசேஜ் வந்தோடனே அவனை ரெடி பண்ணி கூட்டிகிட்டு வந்து உட்கார வச்சிட்டோம். இங்கே ஸ்கூலில் இப்போ ப்ரைமரிக்கு லக்சம்பர்கிஷ் தான் சொல்லி தருவாங்க. ஸோ இங்கிலீஷ் எங்கே மறந்துட போகிறான்ட்டு அவனை ஆன்லைன் கிளாஸ் போட்டாச்சு. ரீகனை டிஸ்டர்ப் பண்ணக்கூடாதுன்றதுக்காக கிரவை தூக்கிட்டு வெளியே வந்தேன். இங்கே ஒருத்தரும் வெளியே இல்லை, எல்லாரும் இந்த வின்டர்னால் வீட்டுக்குள்ளேயே இருக்காங்க. ஸோ சம்மர் வந்தால் தான் தெரியும் எப்படி இருக்குது அப்படின்னு. இங்கே பெருசாக எந்த என்டர்டெயின்மெண்ட்டும் இருக்காது. ஸோ நம்ம பார்க்குறதா இருந்தால் இந்த பில்டிங்ஸையே மாற்றி மாற்றி பார்த்துட்டு போக வேண்டியது தான். நெக்ஸ்ட் டே என்னோடய மாவு நல்லா ஃபெர்மெண்ட் ஆகி வந்துடுச்சு. என்ன ஒன்று 8 ஹவர்ஸில் வர வேண்டியது 14 ஹவர்ஸ் ஆகிடுச்சு. இட்லியும் நல்லா சாஃப்டாக தான் இருந்துச்சு. ஸோ நான் மெஷர்மெண்ட் கரெக்டாக தான் போட்டிருக்கேன்.
இப்படி தான் இந்த வீட்ல ஒரு பொருளா வாங்கி செட் பண்ணி நாங்க செட்டில் ஆகுறதுக்குள்ள 1 மந்த் ஆகிடும்னு நெனைக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் வேற ஒரு இன்ட்ரஸ்டிங் வீடியோல உங்க எல்லாரையும் மீட் பண்றேன். அது வரைக்கும் பாய் பாய்.